ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் கண்டிப்பாக பேங்க் அப்ளிகேஷன் அண்ட் ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். யூஸ் பண்ணும் பொழுது அந்த அப்ளிகேஷனை, அந்த முக்கியமான பேமெண்ட் அப்ளிகேஷனை நம்ம லாகின் பண்ணும் பொழுது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவோம். ஒரு ஸ்கேமர்ஸ், ஒரு ஹேக்கர்ஸ்க்கு நம்மளுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய பணத்தை உடனே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்கேம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கார்டு டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு அவங்களால ஸ்கேம் பண்ண முடியாது. ஆனால் சீக்ரெட்டான கோடு கிடைச்சதுன்னா அவங்க ஈஸியாக ஸ்கேம் பண்ண முடியும். அது என்ன சீக்ரெட்டான கோடுனா, நம்மளுடைய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர், இதுதான் சிவிவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவிவி நம்பர் மட்டும் ஒரு ஸ்கேமருக்கு கிடைச்சதுன்னா நம்மகிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கூட கிடையாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்தாலும் ஈஸியாக அவங்க ஸ்கேம் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய இந்த 3 டிஜிட் சிவிவி நம்பரை ஒரு இடத்துல என்டர் பண்ணுவோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இப்படி என்டர் பண்ணக்கூடிய இந்த சிவிவி நம்பர் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த சிவிவி நம்பர் நம்மளுடைய மொபைலில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஸ்கேமர்ஸ் நம்மளுடைய மொபைலில் வேற ஏதாவது லூப் ஹோல் மூலமாக உள்ள வந்து அதுக்கப்புறமா இந்த சிவிவி நம்பர் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அவ்வளவுதான், டோட்டலாக நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே எடுத்துருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய மொபைலில் நமக்கே தெரியாமல் ரொம்ப பர்சனலான சீக்ரெட் கோடு, நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறத எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்னு வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள அப்படியே லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் ஆட்டோ ஃபில்லுன்னு இருக்கும். இந்த பாஸ்வேர்டு அண்ட் ஆட்டோ ஃபில்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். இந்த பேமெண்ட் மெத்தட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க சேவ் செக்யூரிட்டி கோட்ஸ், இது எனேபிள் இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறத படிச்சு பாருங்க. செக் அவுட் ஃபாஸ்டர் வென் யுவர் சிவிசிஸ் ஆர் சேவ்டு. நம்ம சிவிவின்னு தானே சொல்லுவோம். இந்த சிவிசியும் சிவிவியும் ஒன்று தான். விசா கார்டில் சிவிவி அப்படின்னு சொல்லுவோம், மாஸ்டர் கார்டில் சிவிசின்னு சொல்லுவோம். ஸோ சிவிவினா கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ, சிவிசினா கார்டு வெரிஃபிகேஷன் கோட். ஸோ தட் ரெண்டுமே ஒன்று தான். இது எனேபிளில் இருக்கும். இது எனேபிளில் இருக்கிறது என்ன பர்பஸ்க்காகனா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய ரொம்ப முக்கியமான டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த 3 டிஜிட் சீக்ரெட் கோடை இது சேவ் பண்ணி வைங்க. இதை கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ தட் சேவ் செக்யூரிட்டி கோடை நீங்க டிசேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சேவ் செக்யூரிட்டிங்கிறது ஒரு ஓடிபி மாதிரி யாருக்குமே தெரியக்கூடாது. நம்மளுடைய வசதிக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர் தான். பட் இது ஒரு டேஞ்சரான, ரொம்ப ரொம்ப மோசமான ஃபீச்சர் இது. அதனால இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரை நம்மளுக்கு கொடுத்து அதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, நம்ம ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம், ஒரு டைம் நம்ம பண்ணிடுறோம், ஓகே. ஆனால் நம்ம பண்ணின டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த டைம் இதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டேட்டாவையும் கொடுக்கும். கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர். ஸோ இந்த மாதிரி நேம் எல்லாமே கொடுத்து ஈஸியாக ஆட்டோ ஃபில் பண்ணி கொடுத்தலாம். சப்போஸ் டு பி அந்த மொபைல் உங்கள் கையில் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டு கையிலுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள். அவர் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறப்போ சேம் பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு அவர் கிளிக் பண்ணால் இந்த ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது ஆல்ரெடி எனேபிளில் இருக்கும் பொழுது அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்கு போனாவே நேம் இதுவா, கார்டு இதுவா, எக்ஸ்பைரி டேட் இது, ஸோ சிவிவி இது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போது ஒரு தேர்ட் பர்சன் கூட நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களுடைய மொபைலை எடுத்து அவங்களும் இதே மாதிரி பண்ண முடியும். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதுக்காகத்தான் செகண்டாக இருக்கக்கூடிய வெரிஃபை தட் இட் இஸ் யூ டு ஆட்டோஃபில் பேமெண்ட் மெத்தட், இது ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிக்கங்க. இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளே மறுபடியும் போய் ஒரு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும் பொழுது நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்குது, கார்டு டேட்டாஸ் எல்லாம், ஓகேங்களா. ஆனால் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க நம்ம டேட்டாஸையே அது ஆட்டோ ஃபில் ஆகிறதுக்கு முன்னால் இது நீதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். எப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா தான் அந்த ஆட்டோ ஃபில் ஆகும், இல்லைன்னா ஃபேஸில் நீங்கள் காமிச்சு அன்லாக் பண்ணால் தான் ஆட்டோ ஃபில் ஆகும்.
ஸோ தட் நம்மளை தவிர ஒரு தேர்ட் பர்சன் ஆட்டோ ஃபில்ல யூஸ் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் இது மூலமாக நம்ம டேட்டா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ வெரிஃபை தட் இட் இஸ் யூங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டாப் லெஃப்ட்ல இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இதுக்குள்ள அட்ரஸஸ் அண்ட் மோர்ன்னு இருக்கும். அட்ரஸஸ் அண்ட் மோரை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், சேவ் அண்ட் ஃபில் அட்ரஸஸ்ங்கிறது எனேபிளில் இருக்கும். இது எனேபிளில் இருந்ததுன்னா நம்ம விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் நம்ம ஏதாவது ஒரு தேவையான வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணுறோம், அங்கே சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் அங்கே கேட்கக்கூடிய நம்முடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே கூகுள் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணுற அட்ரஸ் எல்லாமே இங்கே தான் சேவ் ஆகும். ஒரு ஸ்கேமர்ஸ்க்கு நம்ம மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் தெரிய வரும்பொழுது நம்ம மொபைலை ஈஸியாக ஹேக் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுக்கிறது சுலபமான வழியாக போயிடும். ஸோ தட் இந்த சேவ் அண்ட் ஃபில் அட்ரஸுங்கிறது டிசேபிள் பண்ணிக்கங்க. சரி, ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த அட்ரஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதுன்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்ரஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க, உடனே ஓப்பன் ஆகும். மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், உடனே ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி எதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸோ இங்கே ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸோ இமெயில் அட்ரஸோ யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ நம்ம மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஸோ முக்கியமான ஒன்று, நம்ம கார்டு டீட்டெயில்ஸோடைய சிவிவி வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. அட் த சேம் டைம் நம்ம ஒவ்வொரு டைல் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம தான் ஃபில் பண்ணுறோமா அப்படிங்கிற வெரிஃபிகேஷனையும் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம அட்ரஸஸை வேறு பக்கம் எங்கேயும் சேவ் பண்ணாமல் தடுக்க முடியும். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக டிசேபிள் அண்ட் எனேபிள் பண்ண வேண்டிய ஃபீச்சர் இது. யூஸ் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.